தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள். இந்த ப்ரோக்ராமில் நாம் இயேசுவை குறித்து தியானிக்க போகிறோம். முற்றிலுமாக எக்ஸ்க்ளூசிவாக இது இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு ப்ரோக்ராம், போதனை. இயேசு கிறிஸ்து யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்தார், அவருடைய கிரியைகள் என்ன, அவருடைய போதனை என்ன, இவைகளை குறித்து தியானிக்கிற ஒரு ப்ரோக்ராம். இயேசுவை அறியாதவர்களாய் நீங்கள் இருந்தால் இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இயேசுவை குறித்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு தேவனாக இருக்கிறார், மெய்யான தேவனாக இருக்கிறார். அவர் உங்கள் வாழ்விற்கு நித்திய ஜீவனை கொண்டு வருவார். இயேசுவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் உண்டாகும், எப்படிப்பட்ட நன்மைகள் உண்டாகும், ஆசீர்வாதங்கள் உண்டாகும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இயேசுவை அறிந்த கிறிஸ்தவர்களாய் நீங்கள் இருந்தால் இந்த ப்ரோக்ராமை கேட்கும்போது இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களுடைய விசுவாசம் இன்னும் ஆழமாகும், பலப்படும், கட்டப்படும். இயேசுவுக்குள் பலப்படுவீர்கள். அது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு நீங்கள் இயேசுவை அறிமுகப்படுத்த நீங்கள் தயார் செய்யப்படுவீர்கள், ஆயத்தப்படுத்தப்படுவீர்கள். அதனால் இந்த ப்ரோக்ராம் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை கேளுங்க, ஈவினிங் பப்ளிஷ் பண்ணுறோம். இங்கிலீஷில் செப்பரேட்டாக, தமிழில் செப்பரேட்டாக பப்ளிஷ் பண்ணுறோம். இதை கேட்டு பயன்பெறுங்கள், மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரிந்த உங்கள் நண்பர்கள், குடும்பத்தார், உற்றார் உறவினர்கள், இயேசுவை அறிய விரும்புகிறவர்கள், அறிந்த கிறிஸ்தவர்கள் எல்லாருக்குமே அனுப்பிச்சி வைங்க, மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஜெபிப்போம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, எங்கள் மீது இவ்வளவாய் அன்பு கூர்ந்து உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசுவை நீர் இந்த பூமிக்கு அனுப்பினபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, நீர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தையை போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுவை குறித்த வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் சரியானபடி இயேசுவை அறிமுகப்படுத்த நீர் எனக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, நான் பேசுகிற வார்த்தைகள் அபிஷேகம் நிறைந்ததாய், மெய்யான வெளிப்பாடு நிறைந்ததாக இருக்கட்டும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இயேசு நல்லவர், இயேசு சர்வ வல்லவர், இயேசு உன்னதர். ஹல்லேலூயா. இயேசுவை குறித்த வெளிப்பாட்டை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். சுவிசேஷங்களில் இயேசுவை குறித்து 4 முக்கியமான வெளிப்பாடுகள் கொடுக்கப்படுகிறது. மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் எழுதின சுவிசேஷங்களில் இயேசுவை குறித்து 4 முக்கியமான வெளிப்பாடுகள் கொடுக்கப்படுகிறது. இயேசு தேவனாக, நித்திய தேவனாக இருக்கிறார், படைத்தவராக இருக்கிறார், முதல் வெளிப்பாடு. 2வது, இயேசு தேவகுமாரனாக இருக்கிறார். 3வது, இயேசு வாக்கு பண்ணப்பட்ட மெசியாவாக, ஆபிரகாமின் வித்தாக, தாவீதின் குமாரனாக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் வாக்குறுதிகளையும் போதனைகளையும் நிறைவேற்றும்படி மெசியாவாக இந்த பூமியில் பிறந்தார். இது 3வது வெளிப்பாடு. 4வது, இயேசு மனுஷகுமாரனாக இருக்கிறார். அவர் தேவனாக இருந்தும் தன்னுடைய தெய்வீக வல்லமைகளை எடுத்து வைத்துவிட்டு இந்த பூமிக்கு அவர் ஒரு மனிதனாக வந்தார், மனிதனாக வாழ்ந்தார். நம்ம மனுக்குலத்தின் பாவத்திற்காக சிலுவையில் தேவ ஆட்டுக்குட்டியாக மரித்து அவருடைய இரத்தத்தின் மூலமாக நித்திய மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார். மனுஷனுக்கு மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார், நித்திய ஜீவனை உண்டு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த 4 பிரதானமான வெளிப்பாடுகளை இயேசுவை அறிந்து கொள்ள விரும்புகிற ஒவ்வொருவரும் பெற வேண்டும். இதை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியம். இந்த வெளிச்சத்தின் அடிப்படையில் தான் இயேசுடைய போதனைகளை நீங்கள் கேட்கணும். இயேசு யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவர் போதனைகளை புரிஞ்சுக்கிறது ஈஸி. அவர் யாருன்னே தெரியாமல் வெறுமனே அவர் போதனை மட்டும் கேட்டால் அதோடைய முழு தாக்கம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகாது. சரியான விதத்தில் உங்களால் புரிந்து கொள்ளவும் முடியாது. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதான் இந்த போதனை தொடரின் ஆரம்பத்தில், இந்த ப்ரோக்ராமில் ஸ்டார்டிங்கில் முதல் 3 வாரங்கள் நாம் இயேசு எப்படி நித்திய தேவனாக இருக்கிறார் என்பதை குறித்து தியானித்தோம். போன மெசேஜில் இயேசு எப்படி தேவகுமாரனாக இருக்கிறார், அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்வதின் முக்கியத்துவம் என்ன, இதை குறித்து நாம் பார்த்தோம். இன்றைக்கு அதை குறித்து தொடர்ந்து தியானிக்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். யாருடைய சுவிசேஷம் இது? தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம். ஹல்லேலூயா. நல்லா எடுத்த உடனே நல்லா ஆணியில் அடித்த மாதிரி தெளிவாக சொல்லிட்டார். இயேசு தேவனுடைய குமாரன், அவரை குறித்த சுவிசேஷம், குட் நியூஸ். ஹல்லேலூயா. சரி, மைண்டில் வச்சுக்கோங்க. யோவான் 6:67. யோவான் 6ஆம் அதிகாரம் 67ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். இங்கே போன மெசேஜில் இதோட பேக்ரவுண்ட்லாம் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம அதை பார்க்க போகிறதில்ல. நான் இந்த வெர்சஸ் மட்டும் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். போன மெசேஜுக்கு கேட்கலைன்னா தயவுசெய்து கேளுங்க, மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். 67ஆம் வசனம். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான். இது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த வெளிச்சம் அதிமுக்கியம். நிறைய பேர் இயேசுவிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாக போனாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த வெளிச்சம் இல்லை. பேதுருவுக்கு இருந்த வெளிச்சம் அவருடைய குடும்பத்தாருக்கு இல்லை. பேதுருவுக்கு இருந்த இந்த வெளிச்சம் அவர் வளர்ந்த ஊர் ஆகிய நாசரேத்தூர், அங்கிருந்த மக்களுக்கு, அங்கிருந்த தேவாலயத்தில் இருந்தவங்களுக்கு கூட இல்லை. இந்த வெளிச்சம் இருக்கும்போது இயேசுவை நீங்கள் இறுக பற்றி கொள்ள முடியும். இயேசுடைய போதனைகளை சரியாய் புரிந்து கொள்ள முடியும். இயேசுவிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, அடுத்ததாக இன்னொரு வசனத்தையும் பார்ப்போம். யோவான் 5:19. யோவான் 5:19. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ. கவனிங்க, ஏசப்பா இங்கே எவ்வளோ அழகாக கிளியராக சொல்கிறாரு பாருங்க. பிதாவானவர், குமாரன். ரைட். ஹல்லேலூயா. பரலோக பிதாவானவர், அவருடைய குமாரன் இயேசு. ரைட். பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ, அதாவது பிதாவானவர், பரலோக பிதாவானவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார். இயேசுவே தான் எப்படி தேவகுமாரனாக இருக்கிறார் என்பதை தெளிவாக போதிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, மைண்டில் வச்சுக்கோங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம். இங்கே இயேசுவிடத்தில் ஏரோதியர், பரிசேயர், அப்புறம் சதுசேயர், இவங்களாம் வந்து பலவித கேள்விகளை கேட்குறாங்க. கேட்டு அவர் எப்படியாவது ட்ராப் பண்ணலாம், அவரை பொறி வச்சு பிடிச்சிடலான்ற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் முடியலை. ஏசப்பா ரொம்ப ஞானமாக பதில் சொல்லி அவங்களெல்லாம் ஆச்சரியத்துக்குள்ளாக்கி எல்லார் வாயும் மூடிடுறார். ஹல்லேலூயா. இங்கே அது அவங்கெல்லாம் கேட்டு ஏசப்பா பதில் சொன்னதுக்கப்புறம் இப்போ ஏசப்பா அவங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறாரு. உனக்கு மட்டும்தான் தெரியுமா, நானும் கேட்குறேன். ஹல்லேலூயா. 42வது வசனம். ரைட். மத்தேயு 22:42. கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன்? அந்த கேள்வியை கொஞ்சம் கவனிங்க. அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சிருக்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஊரில் இருக்கிறவங்களாம் இயேசு யாருன்னு பல விதமாக சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு மனிதனும், இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் இயேசு யார் என்ற கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதன் அடிப்படையில் அவங்க ஒரு சில தெரிந்து கொள்ளுதல் செய்யணும். அதுதான் அவங்களுடைய நித்தியத்தை நிர்ணயிக்கிற காரியமாக இருக்கிறது. இங்கே ஏசப்பாவை கேட்குறாரு,
ரைட். கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். அவர்கள் பரிசேயரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் தாவீதின் குமாரன் என்றார்கள். அதற்கு இயேசு, அப்படியானால் தாவீது பரிசுத்த ஆவியினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறது எப்படி? 111ஆம் சங்கீதத்தை படித்து பார்த்தோம்னா அங்கே இந்த காரியம் போதிக்கப்படுகிறது. அதை பேஸ் பண்ணி தான் ஏசப்பா இந்த கேள்வியை கேட்குறார் பரிசேயர்கிட்ட. நான் உம்முடைய சத்துருக்களை 44ஆம் வசனம் உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோடே சொன்னார் என்று சொல்லியிருக்கிறானே. தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க அவனுக்கு அவர் குமாரனாய் இருப்பது எப்படி என்றார். இங்கே ஒரு முக்கியமான சத்தியத்தை ஏசப்பா போதிக்கிறாரு. இந்த பரிசேயரை சிந்திக்கும்படி தூண்டுகிறார். இவங்க கிறிஸ்துவை குறித்த அந்த மாம்சப்பிரகாரமான அந்த இயற்கையான அந்த வழிமுறை, அதாவது இயற்கையான பிறப்பை குறித்து மட்டும் அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அவர் தாவீது வம்சத்தில் வருவார்ன்றதை. ஆனால் அவர் தேவகுமாரன் என்பதை அறியாதிருக்கிறார்கள். அந்த வெளிச்சம் இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதனால தான் ஏசப்பா இங்கே வந்து அவங்களை சிந்திக்கும்படி தூண்டுகிறார். இங்கே நம்ம பார்க்குறோம், தாவீது தன்னுடைய வம்சத்தில் மெசியா பிறப்பார் என்ற வாக்கு தத்தத்தை பெற்றவர். அது மட்டுமல்ல, தாவீது ஒரு தீர்க்கதரிசியாகவும் இருக்கிறார். அவர் ஆவியில் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இதை வெளிப்பாட்டின் மூலமாக பார்க்கிறார். பரலோக தேவன் பிதாவானவர் இயேசுவிடத்தில் பேசுகிற அந்த காரியத்தை பார்க்கிறார், கேட்கிறார். அப்போது அவர் வந்து பிதாவானவர் இயேசுவிடத்தில் இந்த விதமாக சொல்லுகிறார். அந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க, எல்லாமே ரொம்ப முக்கியம். பைபிளில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் முக்கியத்துவம் இருக்கிறது. ஒவ்வொரு கம்மா, ஒவ்வொரு ஃபுல் ஸ்டாப், ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் முக்கியத்துவம் இருக்குது. என்ன சொல்லப்பட்டிருக்குது, என்ன சொல்லப்படலை, எல்லாத்துக்குமே ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. கவனமாக படிக்கணும், படித்தா நிறைய கற்றுக்கலாம். அல்லேலூயா. அப்போ இங்கே கவனிங்க, 43ஆம் வசனம். அதற்கு இயேசு, அப்படியானால் தாவீது பரிசுத்த ஆவியினாலே அவரை ஆண்டவர். அல்லேலூயா. 42 வாசிச்சிருவோம். இயேசுவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். அவர் தாவீதின் குமாரன் என்றார்கள். அதற்கு அப்படியானால் தாவீது பரிசுத்த ஆவியானாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறது எப்படி? நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று கர்த்தர். கர்த்தர் நீங்கள் சொல்லும்போது பிதாவானவர், ரைட்? பரலோக பிதாவானவர் தான் இங்கே கர்த்தர்னு முதல்ல சொல்லப்படுகிறது. உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோட. 2 பேரை குறித்து இங்கே பேசப்படுகிறது. முதல்ல பிதாவானவரை குறித்து, பரலோக பிதாவை குறித்து கர்த்தர் என்று தாவீது சொல்லுகிறார். அடுத்து என் ஆண்டவரோட என்று கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார். இது முக்கியமான ஒரு வெளிப்பாடு. ஏன்னா மூதாதையர் வந்து தங்கள் மூலமாக பிறந்த ஒரு வம்சாவளி வந்த ஒரு பிள்ளையை பார்த்து ஆண்டவர்னு சொல்ல மாட்டாங்க, சொல்லக்கூடாது. அல்லேலூயா. இப்போ ஆபிரகாம் வந்து ஈசாக்கை பார்த்தோ இல்லை யாக்கோபை பார்த்து என் ஆண்டவனே அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா அவர் மூலமாக பிறந்தவர்கள், இவங்க தான் அவருக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லை? அல்லேலூயா. இப்போ உங்கள் முப்பாட்டனார் உங்களை பார்த்து என் ஆண்டவனே அப்படின்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். அப்போ இது வெறும் மாம்ச பிறப்பை குறித்து பேசுகிற காரியமாக இருந்தால், மெசியா வந்து வெறும் தாவீதின் வம்சத்தில் வந்த ஒரு பிள்ளையாக மட்டும் இருந்தால், இங்கே தாவீது இப்படி சொல்லியிருக்க மாட்டார். அல்லேலூயா. அப்போ தாவீது அந்த தன் வம்சவழியில் வருகிற கிறிஸ்துவை பார்த்து, மெசியாவை பார்த்து ஆண்டவனே அப்படின்னு சொல்கிறாருன்னா, அப்போ இன்னொரு காரணம் இருக்கணும். இந்த தாவீது வம்சத்தில் பிறக்கிற இந்த பிள்ளை, இந்த மெசியா வெறும் மனிதனாக மட்டும் இருக்க முடியாது, ஆண்டவனாக இருக்க வேண்டும், கர்த்தராக படைத்தவராக இருக்க வேண்டும். அப்போ தான் அவர் அப்படி சொல்லுவார் இல்லையா? அல்லேலூயா. அல்லேலூயா டு ஜீசஸ். தாவீதுக்கு கிறிஸ்து தேவன் என்ற வெளிப்பாடு இருந்தது. அல்லேலூயா. அதனால தான் தன் வம்சத்தில் பிறக்க போகிற மெசியாவை குறித்து அவர் பேசும்போது என் ஆண்டவர் அப்படின்னு சொல்கிறார். இதன் மூலமாக இயேசு என்ன சொல்ல வர்றாரு?
நான் வந்து வெறும் தாவீதின் குமாரன் மட்டுமல்லப்பா, தேவகுமாரன். அதனால தான் ஏசப்பா குறிப்பாக கேள்வி கேட்குறாரு, கிறிஸ்து யாருடைய குமாரன் அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. ரைட்? எல்லாம் அந்த இயற்கையான பதிலை டக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த ஆவிக்குரிய காரியத்தை புரிந்து கொள்ளாமலே உட்காந்துருக்குறாங்க. அதனால தான் ஏசப்பா இந்த கேள்வி அவங்கள்ட்ட கேட்குறாரு. ரைட்? அவங்க புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த கேள்வியை கேட்குறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இயேசுடைய பிறப்பை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இயேசுடைய பிறப்பை தியானிப்பது ஏன் முக்கியம்னா, அது அவர் தேவகுமாரன் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. பாருங்கள், இயேசு இந்த பூமியில் மட்டும் தேவகுமாரனாக இருக்கவில்லை, அவர் நித்தியத்திலும் தேவகுமாரனாகத்தான் இருந்தார். ரைட்? இயேசு ஒன்று 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த ஒரு புது சிருஷ்டிப்போ, ரைட், இல்லை புதிய தேவனோ கிடையாது. இயேசு வந்து நித்திய தேவன். அவர்தான் சகலத்திற்கும் காரணராக இருக்கிறார், ஆரம்பமாக இருக்கிறார். அவர்தான் எல்லாவற்றையும் உருவாக்கினார். ஹல்லேலூயா. அது வந்து இன்னும் புதுசாக வந்த தேவன் கிடையாது. இயேசு வந்து உன்னதர், நித்திய தேவன். அதனால தான் அந்த வெளிப்பாடம் முதல்ல படித்தோம். அது புரிஞ்சால் தான் அடுத்து தேவகுமாரன் ஒழுங்காக விளங்கும். இது ரெண்டு விளங்கினா தான் மெஸ்ஸியா விளங்கும். மெஸ்ஸியா விளங்கினா தான் உங்களுக்கு மனுஷகுமாரன் என்ற வெளிப்பாடு விளங்கும். ஹல்லேலூயா. சரி, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம். இங்கே மரியாளுக்கு கப்ரியேல் தூதன் இயேசுவின் பிறப்பை குறித்த அறிவிப்பை சொல்கிறார். 26ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். 6ஆம் மாதத்தில் கப்ரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். இதில் ஒரு பாயிண்ட் கொடுக்கப்பட்டிருக்குது. யோசேப்பு தாவீதின் வம்சாவளி வந்த ஒரு மனிதன், மரியாளும் அப்படித்தான். 2 பேருமே தாவீதின் வம்சாவளி வந்தவர்கள், தாவீதின் பிள்ளைகள். ஹல்லேலூயா. இப்போ வந்த தூதன் என்ன சொன்னாருன்னு பார்ப்போம். 28ஆம் வசனம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளை வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். என்ன அர்த்தத்தில் சொல்கிறாருன்னா, மரியாளை குறித்து தேவன் வைத்திருந்த அந்த திட்டத்தின் அடிப்படையில் அவளுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்த்துதல் கொடுக்கப்படுகிறது. தேவ தயவு உண்டாயிருக்குது. எதுக்கு? தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படி. கர்த்தர் ஏன் கூட இருக்கிறார்னா தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படி. ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டவன்னா, இந்த தேவ திட்டம் மரியாள் மூலமாக இயேசு இந்த பூமிக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி மரியாளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால் ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஹல்லேலூயா. அப்போ எல்லாமே இங்கே சொல்லப்படுகிற எல்லாமே மரியாளை குறித்த பரலோக தேவனின் திட்டத்தின் அடிப்படையில் பேசப்பட்ட வாழ்த்துதல். ஹல்லேலூயா. 29ஆம் வசனத்தை கவனிங்க. அவளோ அவனை கண்டு வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். பாருங்கள், அநேக நேரத்தில் நம்ம வந்து நம்மளை குறித்து கொஞ்சம் மட்டமாக தான் யோசிக்கிறோம். நம்மளை குறித்து அவ்வளோவா பெருசாக யோசிக்கிறது கிடையாது. தேவன் ஆக்சுவலாக நம்மளை குறித்து பெருசாக யோசிக்கிறார். அவர் பார்வையில் நம்ம விலையேற பெற்றவர்களாக இருக்கிறோம். ரைட்? கர்த்தர் பார்வையில் நம்ம வந்து விலை உயர்ந்தவர்களாக, ரைட், மாபெரும் காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். அவருடைய வெளிச்சத்தின்படி நம்ம பார்க்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க, நம்மளும் கொஞ்சம் அந்த மாதிரி நல்லா யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். இங்கே மரியாள் வந்து என்ன நம்மளை பார்த்து தூதன் இவ்வளோ பெரிய காரியங்களான்னு சொல்கிறாருன்னா அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம். ரைட்? அது கேட்ட உடனே அது குறித்து நம்மள்ட்ட ஏன் இவர் இப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்னு உடனே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட்? 30ஆம் வசனத்தை கவனிங்க. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இந்த பாயிண்டெல்லாம் கொஞ்சம் கவனிங்க. இங்கே பைபிளில் வந்து போதனைகள் பல விதங்களில் கொடுக்கப்படுகிறது. இப்போ ஒரு சில சமயம் நேரடியாக ஒரு போதனை, ரைட், கொலை செய்யாதே அப்படின்னு ஒரு கட்டளை இருக்குது. சரி, அது ஒரு போதனை, கொலை செய்யக்கூடாதுன்றது போதனை. தாயும் தகப்பனையும் கனம் பண்ணு, இந்த மாதிரி டைரெக்டாக சொல்கிற விதம் இருக்குது. ரைட்? இப்போ இயேசு பயன்படுத்தின விதங்கள்லாம் இருக்குது, இந்த பேரபிள்ஸ், ரைட், ஓமைகள் மூலமாக சொல்லுவாங்க. ஒரு சில காரியங்கள் வந்து மறைக்கப்பட்ட ஒரு மிஸ்ட்ரியாக, ரைட், போதிக்கப்படும். டார்க் சேயிங், ரைட், புரிந்து கொள்ள கடினமான காரியமாகவே சொல்லிக் கொடுக்கப்படும். வேணும்னே கர்த்தர் அப்படி செய்வார்.
ரைட். அதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் ஆழமாக படிக்கணும், கர்த்தரை தேடணும், அந்த ஞானம் பெற்று தான் அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் வெளிப்படுத்தின சுவிசேஷம், தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகள் எல்லாம் இப்படிப்பட்ட காரியங்களை நிறைய பார்க்கலாம். இன்னொரு வழிமுறை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பேட்டர்ன்ஸ் இருக்கும் பைபிளில். ரைட். ஒரு சில காரியங்கள்லாம் பல்வேறு விதமாக திரும்ப ஒரு பேட்டர்னில் இருக்கும். ரைட். இப்போ நம்ம பார்க்குறோம், ஒரு காரியம் ஒரு குறிப்பிட்ட விதமாக திரும்ப நடக்கும்போது அதை வந்து நம்ம பேட்டர்ன் சொல்கிறோம் இல்லையா? ஹல்லேலூயா. அந்த மாதிரி பிப்ளிக்கல் பேட்டர்ன்ஸ் இருக்குது இங்கே. அதெல்லாம் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொஞ்சம் காண்பிக்க போகிறேன். இங்கே பொதுவாக நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா, இந்த பிள்ளைகளை குறித்து அறிவிக்கும்போது ரைட், அந்த கணவனுக்குரிய அந்த கணவனை குறித்து ரொம்ப குறிப்பாக பேசுவாங்க. ரைட். கர்த்தர் பேசுவார், இல்லை தூதன் வரும்போது தூதன் பேசுவார். 2 பேருமே இன்வால்வ்டாக இருப்பாங்க அதில். ஆனால் இங்கே கர்த்தர் முதல்ல மரியாள்கிட்ட தான் அனுப்பினார். யோசேப்ட மரியாள் ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் தான், தேவ வார்த்தையை அவங்க ஒத்துக்கிட்டு அவங்க ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம்தான் அவங்க கர்ப்பிணி ஆயிடுறாங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதை பெற்றுக்கொண்ட உடனே, கர்த்தருடைய திட்டத்திற்கு அவங்க கீழ்ப்படிந்த உடனே, தன்னைத்தானே ஒப்பு கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து கர்ப்பவதி ஆகிறாங்க பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. அதுக்கப்புறம் தான் கர்த்தர் யோசேப்பிட்டு போகிறார். இங்கே இனிஷியல் அந்த கான்டாக்ட், ஃபஸ்ட்டு கான்டாக்டு யார்கிட்ட கர்த்தர் அனுப்புகிறாரு? அந்த பெண்கிட்ட அனுப்புகிறாரு. இது ரொம்ப சிக்னிஃபிகண்ட். ரைட். அது மட்டுமல்ல, இந்த மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மெசேஜில் யோசேப்பை குறித்து பேச்சே கிடையாது. யோசேப்பை குறித்த பேச்சே இல்லை. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக அப்படின்னு மரியாள்கிட்ட சொல்கிறார். அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். இங்கே தான் ஃபர்ஸ்ட், இங்கேயும் பார்த்தோம்னா இயேசு யாருடைய பிள்ளையாக இருப்பார்னு சொல்கிறாரு. இங்கேயும் பாருங்கள், யோசேப்பு பேர் வரல, உன்னதமானவர்னு கர்த்தருடைய பேர் தான் சொல்லப்படுகிறது. ரைட். இயேசு பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய எல்லாரை காட்டிலும் பெரியவராகிய பரலோக தேவனுடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். இங்கே 2மே சொல்லப்படுது பாருங்கள். இயேசுடைய அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட பிறப்பு, தேவ குமாரன் என்ற அந்த ஸ்தானம், அவருடைய தாப்பனாகிய பரலோக தேவன். ரைட். அதுதான் ஃபஸ்ட்டு சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம்தான் அவர் வந்து தாவீதின் வழியில் பிறக்கிற மெஸ்ஸியா என்பதும் சொல்லப்படுகிறது. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எது? இயேசு தேவகுமாரன். ஹல்லேலூயா. அதன் புரிஞ்சுக்கணும். அதன் அடிப்படையில் தான் மெஸ்ஸியாவை புரிஞ்சுக்கணும். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவே இராது என்றார். ரைட். இந்த மெசேஜில் பாருங்கள், யோசேப்பை குறித்து ஒன்றுமே இல்லை. ரைட். ஒரு பேச்சு இல்லை. ரைட். லைட் மென்ஷன் கூட கிடையாது. மொத்தமாக கர்த்தர் வந்து மரியாள்கிட்ட மட்டும்தான் பேசுகிறாரு. ஏன்னா இந்த பிறப்பிற்கும் யோசேப்புக்கும் சம்பந்தமே கிடையாது. இயேசுடைய பிறப்பிற்கும் யோசேப்புக்கும் சம்பந்தமே கிடையாது. அதனால தான் இங்கே யோசேப்பை குறித்து ஒரு மென்ஷன் இல்லை. மரியாள், கர்த்தர், ரைட். அடுத்து தாவீது. ரைட். ஏன்னா தாவீதுக்கு வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்கு தத்தத்தின்படி தான் ஏசப்பா வந்து தாவீதின் வம்சத்தால் ஆகிய மரியாள் மூலமாக பிறகுறாரு. ரைட். இயேசு தேவகுமாரனை இருக்கிறபடியால் பிதாவுடைய வார்த்தையினாலும் அவருடைய வல்லமையினாலும் பிறக்க போகிறார். அதனால் யோசேப்புடைய பேர் இங்கே மென்ஷன் கூட பண்ணப்படலை. இது ரொம்ப பைபிளில் நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் யூனிக். ரைட். பொதுவாக இந்த மெசேஜ்லேயே பார்த்தீங்கன்னா, இப்போ கப்ரியேல் தூதன் வந்து ஜக்கரியாட்ட பேசும்போது எப்படி பேசுகிறாருன்றதை கொஞ்சம் பாருங்கள். ரைட். 5ஆம் வசனத்துலேருந்தே வாசிப்போம். அந்த டிஃப்ரென்ஸை பார்ப்பீங்க நீங்கள். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் ஜக்கரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். இங்கே பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கான்டாக்ட் யார்? எலிசபெத் இல்லை, ஜக்கரியா. அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட
சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து, இங்கேயும் பாருங்கள், அவர்கள் இருவரும், ரெண்டு பேரையும் சேர்த்து பேசுகிறார் பாருங்க கர்த்தர், ரைட். தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள், ரைட். எலிசபெத் மலடியாக இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது, இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். அப்போ இந்த இதிலேயே பார்க்குறோம் நம்ம, ரைட். எம்ஃபசிஸ் எப்படி இருக்குது? ரெண்டு பேர், ஜக்கரியா மற்றும் எலிசபெத், ரைட். அப்படி அவர் ஊழியத்தை நிறைவேற்றும் போது 10ஆம் வசனத்தை கவனிங்க. தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவருக்கு தரிசனமானான். ஜக்கரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, ஜக்கரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. இங்கே எம்பசிஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு? பிள்ளை யாரோடது? தாப்பனை குறிப்பாக அவர் சொல்கிறார், உனக்கு அவள் பிள்ளையை பெறுவாள். ஹல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப தெளிவு. அவருடைய வார்த்தைகளெல்லாம் கவனமாக படிக்கணும். அப்படி மேலோட்டமாக படிச்சுட்டு ஓடிடக்கூடாது, ரைட். அங்கே பேசும்போது யோசேப்பை குறித்து ஒத்த வார்த்தை இல்லை. என்ன சொல்லப்படுது? அவர் உன்னதருடைய குமாரன் எனப்படுவார். அங்கே தாப்பன் யார்? பிதா, பரலோக தேவன். அதனால தான் அவரை மட்டும் மென்ஷன் பண்ணுறாங்க. யோசேப்பை குறித்து பேச்சே கிடையாது, அங்கே டோட்டலாக இக்னோர் பண்ணிடுறாரு. ஹல்லேலூயா. நீங்கள் பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமத்தை கொஞ்சம் படித்து பாருங்க. இங்கே ஆதியாகமத்தில் 12ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் பேசுகிறாரு. அவர் எப்படி சொல்கிறாருன்றதை கவனிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தாப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. 2ஆம் வசனம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. யாரை? உன்னை. அப்போ அதிலிருந்து என்ன தெரியுது? இந்த பெரிய ஜாதி, இந்த பெரிய தேசம் ஆபிரகாமின் வித்தாக அமையும், ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக இருப்பார்கள். ஏன்னா அவர் தெளிவாக சொல்கிறார், உன்னை பெரிய ஜாதியாக்கி. ஹல்லேலூயா. அடுத்து கவனிங்க, 8ஆம் வசனத்தை பாருங்கள். 7. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு, இங்கே சந்ததின்னு போட்டிருக்கிற இடத்துல நீங்கள் ஆக்சுவலாக போய் படித்து பார்த்தீங்கன்னா வித்துன்னு வரணும், சீடு. ஹல்லேலூயா. உன் வித்துக்கு, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். ரொம்ப தெளிவாகவே சொல்கிறாரு, இது உன்னுடைய பிள்ளைகளாக இருக்கும், ரைட். ஹல்லேலூயா. இப்படி 13ஆம் அதிகாரம், 14ஆம் அதிகாரம், 15, 17 இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் இந்த பாயிண்ட்டை திரும்ப எம்ஃபசைஸ் பண்ணுறாரு. 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கவனிங்க. நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் வித்துக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கு இருக்கும்படி கொடுத்து, உன் சந்ததிக்கு உன் வித்துக்கு பூமியின் தூளை போல, உன் சந்ததியை உன் வித்தை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. தெளிவாக சொல்கிறாரு இல்லை? 15ஆம் அதிகாரத்தை கவனிங்க. 5ஆம் வசனம், கர்த்தர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி உன் வித்து இவனமாயிருக்கும். எப்படி குறிப்பாக பேசுகிறாரு பாருங்க. 17ஆம் அதிகாரத்திலையும் பார்த்தீங்கன்னா 2ஆம் வசனத்தை கவனிங்க. ஆதியாகமம் 17:2, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார், ரைட். அடுத்து பாருங்க, 6ஆம் வசனம், உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். ரொம்ப பிளெயினாகவே நமக்கு டீச் பண்ணுறாரு இல்லை? சாராயை குறித்து பேசும்போது 15ஆம் வசனம் அதே அதிகாரம், பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனை தருவேன். இங்கே ரெண்டு பேரையும் சேர்த்து பேசுகிறார், பார்க்குறீங்கள, ரைட். அவளாலே, அதாவது சாராளாலே உனக்கு ஒரு குமாரனை தருவேன். தகப்பன் ஆபிரகாம், தாய் சாரா, ரைட். இதுதான் ஃபார்மேட். பைபிள் பூரா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விதமாகத்தான் இருக்கும். ஆனால் இங்கே லூக்கால கர்த்தர் யோசேப்பை குறித்து பேசவே மாட்டேங்கிறார். இங்கே மரியாள்கிட்ட பேசும்போது மரியாள் இதை கவனிக்கிறாங்க.
கவனிச்சுட்டு தான் கேட்குறாங்க, கர்த்தாவே புருஷனை அறியனே. இதெல்லாம் சொல்கிறீங்க, நல்லது. 34 அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியனே என்றாள். ஏன்னா அவங்க இன்னும் திருமணம் ஆகாதவங்களாக இருக்காங்க, இப்போ தான் நிச்சயம் நடந்திருக்குது, ஆனால் இன்னும் திருமணம் ஆகலை. அவங்க கேட்குறாங்க, திருமணம் ஆகலையே, எனக்கு இது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களும் நோட்டீஸ் பண்ணுறாங்க, யோசேப்பை குறித்து இங்கே ஒன்றுமே இல்லை, தேவனுடைய குமாரன் வேற கர்த்தர் சொல்கிறாரு, எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தான் தேவதூதன் விளக்கம் சொல்கிறாரு. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். பாருங்க, இந்த பாயிண்ட் இங்கே கையில், இந்த உங்கள் கையை இந்த பேஜில் வச்சுக்கோங்க. இப்போ ஆதியாகமம் போங்க, 4ஆம் அதிகாரம். பொதுவாக பிள்ளை பிறப்பை குறித்து வேதம் இப்படி போதிக்கும். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தராக ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். இங்கே இந்த இதுதான் இயற்கையான விதி இல்லையா? ஒரு ஆணும் பெண்ணும் அவங்களுடைய அந்த உடல் உறவு மூலமாக அந்த பெண் கர்ப்பவதியாகி ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பாள். இதுதான் இயற்கையாக கர்த்தர் ஏற்படுத்தின விதி. அப்போது ஆனால் இங்கே கர்த்தர் அந்த அந்த இயற்கையான விதி பிரகாரம் இயேசு பிறப்பதில்லை என்பதை தெளிவாக சொல்கிறார். உன் புருஷன் உன்னை அறிவான், அதன் மூலமாக இயேசு பிறப்பார்னு நீங்கள் சொல்லலை. அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாரு? அல்லேலூயா, கவனிங்க, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஒரு பாயிண்ட்டை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். பைபிளுக்கும் மற்ற ரிலிஜன்ஸுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னென்னா, வேதம் போதிக்கிற கர்த்தர் இஸ் டோட்டலி ஏசெக்ஷுவல். ஏசெக்ஷுவல்னால் அவர் இந்த பெண்களோடு இந்த உடல் உறவு இதெல்லாம் அவர் கான்செப்டே கிடையாது. அது பைபிளில் கர்த்தர் அதெல்லாம் அதில் ஈடுபடாதவர். நீங்கள் மற்ற எல்லா காரியங்களையும் எந்த இதையும் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, அவங்கள குறித்து வேதம் அதிகமாக போதிக்கும்போது இந்த காரியங்கள் மற்ற ரிலீஜன்ஸ்லாம் போதிக்கப்படுகிறது. அவங்க வழிபடுகிற தெய்வங்கள் ஒரு பெண்ணோட உறவு கொண்டு அதன் மூலமாக பிள்ளை பிறக்குது அப்படின்றதெல்லாம் பல ரிலீஜன்ஸ் போதிக்கிற ஒரு வழிமுறை. அவங்களுடைய தெய்வங்கள்லாம் அந்த விதமாக பெண்களோடு உறவு கொள்வது அவங்க மதங்களில் போதிக்கப்படுகிறது. ஆனால் த காட் ஆஃப் த பைபிள், வேதத்தின் கர்த்தர் அந்த விதமாக பெண்களோடு உறவு கொள்கிறவர் அல்ல. பைபிள் முழுசாக பார்த்தீங்கன்னா காட் இஸ் கம்ப்ளீட்லி ஏசெக்ஷுவல். அவர் அந்த பெண்களோடு உறவு கொள்கிறவரே கிடையாது. புரியுதா? அதனால் நீங்கள் அந்த விதத்தில் இதை பார்க்கக்கூடாது. ஆவியானவர் பரலோக தேவன், பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் வரும் அப்படின்னு சொல்லும்போது, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, அவருடைய வார்த்தை, அதன் மூலமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. வேதத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா எந்த பிள்ளையை குறித்தும் பரிசுத்தம் உள்ளதுன்னு வேதம் போதிக்கிறதே கிடையாது. எந்த கர்ப்பத்தில் இருக்கிற எந்த பிள்ளையை குறித்தும் அது பரிசுத்தம் உள்ள பிள்ளைன்னு வேதம் சொல்கிறதே கிடையாது. திஸ் இஸ் யூனிக் டு ஜீசஸ். ஜீசஸ் இஸ் கம்ப்ளீட்லி அன்லைக் எனி அதர் சைல்டு. இயேசுவை போல வேறு பிள்ளையே கிடையாது. மற்ற பிள்ளைகளுக்கும் இயேசுக்கும் பெருத்த வித்தியாசம் இருக்கிறது. இயேசு பரிசுத்த பிள்ளை. ஏன்னா அவர் மனுஷ வித்தினால் பிறந்தவர் அல்ல, தேவனுடைய வார்த்தையினாலும் தேவனுடைய வல்லமையினாலும் பிறந்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இதை புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், இயேசுவை குறித்து அங்கே வானதூதன் அருமையாக சொல்கிறாரு. பரிசுத்த ஆவியின் மூலமாக, உன்னதமானவருடைய பலத்தின் மூலமாக உற்பத்தியான பிள்ளை. அதனால தான் அவர் தேவனுடைய குமாரன் எனப்படுவார்.
அப்போ இயேசு இந்த பூமிக்குள்ள வரும்போதே ஒரு மனுஷனுடைய பிள்ளையாக வரவில்லை, மனுஷனுடைய வித்தின் மூலமாக அவர் பிறக்கவில்லை, பரலோக தேவனின் வல்லமையினாலும் அவருடைய வார்த்தையின் மூலமாகவும் பிறந்தார். ரைட்? இங்கே இயேசு பிறப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட வித்து தேவனுடைய வார்த்தை. அதனால தான் நம்ம ஆரம்பத்தில் இதில் பார்த்தோம் இல்லையா, யோவான் சுவிசேஷத்தில் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அப்படின்லாம் பார்க்குறோம். அதனால தான் இயேசுவுக்கு ஒரு பேர் என்ன? வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ரைட்? இதன் மூலமாக நமக்கு ஒரு காரியம் நல்லா விளங்குது. என்ன? இயேசு தேவனுடைய குமாரன். ஏன்னா அவருடைய தகப்பன் மனிதன் அல்ல, யோசேப் அல்ல, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர். ரைட்? யோசேப்பிட்ட கர்த்தர் பேசினதை அடுத்த வாரம் தியானிப்போம். ரைட்? அந்த காரியத்தை குறித்து அடுத்த வாரம் பேசுவோம். இன்றைக்கி இதோட முடிச்சுக்கலாம். ரைட்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இயேசுவை அறியாதவர்கள் இருந்தீர்கள் என்றால் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இயேசு கர்த்தர்ன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இயேசு தான் மெய்யான தேவன் எனக்கு விளங்குது. இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன்னு சொல்கிறவங்க என்னோட கூட சேர்ந்து ஜெபிங்க. நான் சொல்கிறத அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். இருதயத்திலிருந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை இந்த நொடிப்பொழுதே ரட்சிப்பார், தன்னுடைய பிள்ளையாக உங்களை மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறேன். என் மீது இவ்வளவாய் அன்பு கூர்ந்து உம்முடைய ஒரே குமாரனை இந்த பூமிக்கு நீர் அனுப்பினீர். நான் ரட்சிக்கப்படும்படி, நித்திய ஜீவனை அடையும்படி அனுப்பினீர். ஸ்தோத்திரம். பிதாவே, இயேசு உம்முடைய மகன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். தேவகுமாரன், ஜீவிக்கிற தேவனுடைய குமாரன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு என்னுடைய பாவத்திற்காக மரித்தார், 3 அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவுடைய இரத்தம் என்னுடைய சகல பாவங்களையும் சுத்திகரிக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவை இப்பொழுது நான் என்னுடைய கர்த்தராக, என்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். இயேசுவை இப்பொழுது நான் அறிக்கை செய்கிறேன். இயேசுவே என் கர்த்தர், இயேசுவே என் இரட்சகர். பிதாவே, உம்முடைய வார்த்தையின்படி நான் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், உம்முடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறேன். பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. பிதாவே, நீர் என்னை இனி வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தைகளை, உம்முடைய பாதைகளை எனக்கு போதிக்கும்படி ஜெபிக்கிறேன். பிதாவே, ஒரு நல்ல சபைக்கு, சர்ச்சுக்கு என்னை நீர் வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தையை போதிக்கிற நல்ல ஒரு சர்ச்சுக்கு, சபைக்கு என்னை வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் உங்களுடைய இருதயத்திலிருந்து இந்த ஜெபத்தை ஏறெடுத்தீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, தேவனுடைய பிள்ளையாக மாறி இருக்கிறீங்க. டெய்லி பைபிள் வாசிங்க. பைபிள் இல்லாமல் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ முடியாது. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு ரெண்டையுமே டெய்லி வாசிங்க. ஹல்லேலூயா. டெய்லி ஜெபம் பண்ணுங்கள். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிதாட்ட பேசுங்க. அவர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய உதவியோட ஜெபிச்சு நல்ல ஒரு சபைக்கு போங்க. நல்ல பைபிளை போதிக்கிற ஒரு சபைக்கு போங்க. ஏன்னா பைபிள் போதனை முக்கியம். அது இருந்தால் தான் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வளர முடியும், கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்க முடியும். அந்த விசுவாசிகளின் ஐக்கியம், உங்களை இயேசுவை விசுவாசிக்கிற மற்ற விசுவாசிகளோடு உங்களுக்கு ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அதனால் கட்டாயமாக ஒரு நல்ல சபைக்கு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நாம் இந்த இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள் என்ற இந்த ப்ரோக்ராம் நம்ம பப்ளிஷ் பண்ணுறோம். கட்டாயமாக கேளுங்க, பிரயோஜனப்படும். உங்கள் விசுவாசம் பலப்படும். உங்களுக்கு தெரிந்தவர்கள், குடும்பத்தார், உற்றார் உறவினர்களுக்கும் இந்த மெசேஜ் அனுப்பிச்சி வைங்க. ரைட்? இந்த லிங்கை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.